பத்தி சொல்லணும்னா ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாம ஜெயலலிதா முருகன் சார் வந்து ரொம்ப அழகா அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையில படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அது ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட சீக்கிரம் செலக்ட் போகணும்னு சொன்னோடனே எனக்கு பயலாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றிப்போம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா if he didn't give me that confidence that we could shoot this scene, கண்டிப்பா நான் பண்ணிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் and all his assistants, thank you so much. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இப்பதான் வந்தேன். ராதாரவி சாருக்கு சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல, பட் கண்டிப்பா ஜெயலலிதா சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்த இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் ஸ்மால் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு, ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாம ஜெயலலிதா முருகன் சார் வந்து ரொம்ப அழகா அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையில படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து பாப்பி மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து எங்களை அழகா எடுத்தாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ஒன்னே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மொமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறைய எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதுல தவம் பண்ணியிருக்கேன். எங்க கோயில் போனாலும் எங்க போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதுல வந்து இந்த படம் இருந்துட்டே இருந்திருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு
எல்லாரும் சொன்னாங்க நீங்க இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்க இதை நல்லா பண்ணிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடர போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஜெயவேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்ல இருந்திருக்கு. ஸோ அதுல நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமா எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவரு. ஸோ அவர் இந்த மூவில மியூசிக் பண்றாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுறேன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினா என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா எனக்கு வச்சிருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவில இருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தா எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படமே ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் சோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனா அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாமா, அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரீ கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் வீட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெயவேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சின்ஸ் ஈசன், திராவிடன், பெருங்கல் 3 இப்போ அண்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 பேர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை ஓடிச்சிட்டாரு எனக்கு எப்படியோ. நகர் வந்து ஹைட் பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கணும்னு சொன்னோடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம். அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா if he didn't give me that confidence that we could shoot this scene, கண்டிப்பா நான் பண்ணிருக்க முடியாது. Dinesh Master and all his assistants, thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you Master once again. This movie is 4 years of hard work நாங்க போட்டிருக்கோம் அந்த படத்துல. கண்டிப்பா நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayal sir. Please do support the film. I'm glad that I have to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Bhatt sir, Gabriella, Haripriya, Id Pro, and we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய் பொறுத்த ஒரு பையன் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவனை ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் இருந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட் அவர் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்க்குமே ஜெயலலிதா சரி, சங்கர் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா இருக்காங்க.
கடை வச்சிருப்பாங்க வீட்டில், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. இப்படி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி ஜேபி சார், சார் துஷர், எல்லாருமே தெரிஞ்சுக்கா, அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாபு மாஸ்டர் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் மதியத்தில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன் என்ன பண்ணிட்டு போகிறாங்களோ யோசிக்காம கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ யாருக்கு சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர் ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்தவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு இந்த காலத்துல. அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட, ஏன்னா நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் எனக்கு அப்கமிங் இந்த படத்துல இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தாதான், அந்த படம் வெளியே வந்தாதான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்க இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜ்ல நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன்னு தவிர அவரோட கால் மேல கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சு கணக்கு ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்க எல்லாருக்கும். வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதுல வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்துல இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதுல எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினிக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவா நீங்க வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில பயங்கர பாப்புலரா இருக்காங்க எதிர்நீச்சல்ல இருந்து. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நம்ம எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் கேப்ரியலா எனக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டா வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்றோம். மாணிக் பாஷா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்க நல்லபடியா நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு. நானும் டைரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்னார், சார் இந்த டப்பான்னு ஒரு கேரக்டருக்கு வில்லன் கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலி அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ளே, வெளியே காமிச்சிக்கல அதை. ஸோ அப்படியே ஆரம்பித்த ஜேர்னி தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ என்னோட ஹோல் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் எங்களுக்கு டே ஒன்லேருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாக இருக்கிறாரு அன்பு சார். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக்கையும் எங்கள் டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஃபினிஷிங்கும் அவர் மூலியமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் தேங்க்யூ போபோ சசி ப்ரோ. கோலார்னு ஒரு கேங்ஸ்டர் சாங் எனக்காக டப்பா தீம் மியூசிக்லாம் போட்டிருக்காரு வில்லனுக்கு. ஓ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாருக்கும். தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், அவரை பற்றி ஒன்று சொல்லணும். கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்க எல்லாரும். அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் 100+ ஃபீட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்க்குறேன் கீழே இருந்து மேலே, இதுவா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு 120 ஃபீட் கிரேன் ஒன்று வர வச்சிருந்தாரு. அதோட ஆர்ம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, 120 அடி. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கிரேன் வந்து கீழே இருக்கிற பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த WWE கோல்டு பல்னு ஒருத்தர் இருப்பார், இந்த காலர் போன் வச்சு தூக்குவார் வந்து இடிச்சு.
அந்த மாதிரி ஒன்று சொன்னாரு, 2 பேரும் தொங்குவீங்க, அங்க வந்து ஒரு ஃபால் எடுக்க போறோம். என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு. ஆனா அது எடுக்க முடியாம ஆயிடுச்சு எங்களால, அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் எண்ட் ஆஃப் த டே செம சப்போர்ட்டிவா அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர். ரொம்ப ப்ரொடெக்டிவா டீமோட ரோப் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் ஒரு நெவர் கிவ் அப் மேன். என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் இந்த படத்தை கிவ் அப் பண்ணாமல் பக்காவாக முடிச்சிட்டாரு. தேங்க்யூ. ஸோ கம்மிங் 14th இந்த படம் தியேட்டருக்கு வருது. உங்களோட சப்போர்ட் அண்ட் இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கம்மிங். உங்களுக்கு மென்ஷன் பண்ண வந்துட்டேன். ஆக்சுவலாக படம் பார்க்க வந்தாங்க, எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். படம் பார்க்க வந்தாங்க, பார்த்த உடனே அண்ட் தே ஸ்ட்ரோக் அ டீல் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஆல்சோ. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.